நம்ம கமல் சார் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாரு. எதுவுமே கெட்ட வார்த்தை கிடையாது. எல்லாமே நம்ம கேட்ட வார்த்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா, நம்ம சமூகத்துல காலங்காலமாகவே சில உறுப்புகள் கெட்ட வார்த்தைகளா உபயோகப்படுத்தப்பட்டுட்டு வருது. இப்ப நம்ம உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே நமக்கு முக்கியம் தான். கை, காலு, தலை எல்லாமே. ஆனா, ஒரு சில உறுப்புகள மட்டும் ஏன் நம்ம கெட்ட வார்த்தையா வச்சு திட்டுறோம்? இன்ஃபாக்ட் அந்த உறுப்புகள் தான் சந்ததிகள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற அதாவது நம்ம தலைமுறைகள் தொடர்றதுக்கு காரணமா இருக்கிற உறுப்புகள ஏன் நம்ம கெட்ட வார்த்தைகள் சொல்லி பேசுறோம்? அதே மாதிரி ஒரு ஒரு மொழிக்கு ஏத்த மாதிரியும் வார்த்தைகள் மாறுபடுது. இதுக்கு உதாரணமா சொல்லியிருக்கிற விஷயம் தமிழ் அண்ட் மலையாளம். 2மே ஒரு மாரி சிஸ்டர்ஸ் தான் அப்படின்னாலுமே, தமிழ்ல கெட்ட வார்த்தையா பாவிக்கப்படுறது மலையாளத்துல சாதா வார்த்தையாகவும், மலையாளத்துடைய சாதா வார்த்தை தமிழுடைய கெட்ட வார்த்தையாகவும் காலகாலமா பாவிக்கப்பட்டுட்டே தான் வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் சிக்கல்கள் என்னென்ன? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணியிருக்க புத்தகம் சுந்தர ராமசாமியின் தேர்ந்தெடுத்த கட்டுரைகள் அப்படிங்கிற புத்தகம். தொகுப்பு சார் தில்லைநாயகம் அவர்கள். இதுல சுந்தர ராமசாமி சார் அவர் வாழ்க்கை நெடுகிலும் நிறைய விஷயங்கள பார்த்திருப்பாரு இல்லைங்களா? அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு மாதிரி ஒரு கலெக்ஷனா தான் குடுத்திருக்காரு. இப்ப நம்ம சமூகத்த நம்ம சில வருடங்கள், சில நூற்றாண்டுகள் நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னு வச்சுப்போமே, கலித்தொகை அப்படிங்கிற புத்தகம் நம்ம எல்லாருமே குறைஞ்சபட்சம் பேராவது கேள்விப்பட்டிருப்போம். அதுல கள்வன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய தலைவி அவர்கள் உபயோகிப்பாங்க. அதாவது செல்லமா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, திருட்டு பயல் அப்படின்னு சொல்லி திட்டுவோம் இல்லைங்களா, அத கள்வன் மகன் அப்படின்ற ஒரு வார்த்தைய உபயோகிச்சதா எழுதியிருப்பாங்க. ஒரு சாதாரண வார்த்தை தான். அதே கள்வன் மகன் அப்படிங்கிற வார்த்தைய வேறொரு மாதிரி செட்டிங்ல, வேறொரு மாதிரி எக்ஸ்பிரஷன்ல சொல்லியிருந்தா அந்த காலகட்டத்துல என்ன நடந்திருக்கும்? எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுத்திருக்கும்? ஆக வார்த்தைகள் சாதாரணமாகவே இருந்தாலும், அது உபயோகிக்கப்படுகின்ற இடங்களை பொறுத்து அதோடைய தன்மை மாறுது. அது எப்படி வெளிப்படுதோ அத மாத்திக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா முன்னாடி கால தமிழ் இலக்கியத்துல ஒரு மாதிரி மேட்டிமை இருந்திருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் நெறைய எழுத்தாளர்களா மாறினப்ப, ஒரு குறிப்பிட்ட பாஷை, ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் மட்டுமே நமக்கு தொடர்ந்து அதாவது 1970கள், 80கள்லாம் ஒரு சில குறிப்பிட்ட பாஷைய மட்டுமே நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்க மாரி இருந்திருக்கு. நம்ம அந்த ஜாதிய சேர்ந்தவங்களாவே இல்லனாலும், அந்த வார்த்தைகள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியிலேருந்து வர்றப்ப நமக்கே "ஓ! இந்த பாஷை எனக்கு நல்லா தெரியுமே" அப்படிங்கிற மாரி கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா தான் தலித் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. தலித் இலக்கியம் அப்படிங்கிறது நம்ம வார்த்தைகளின் மூலமா வலிய ஒருத்தவங்களுக்கு கடத்த முடியுமா அப்படின்னா, ஆம் அப்படிங்கிறது தான் பதில். அதுக்கான சிறந்த சான்று தான் அந்த தலித் இலக்கியம் அப்படிங்கிறது. இப்ப நெறைய இடங்கள்ல அத பத்தின தெளிவு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாரி இலக்கியங்கள்ல என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சுச்சு. ஆனா இலக்கியம் அப்படிங்கிறது அனைவருடைய குரலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப, அந்த ஒரு இடம் நமக்கு கொஞ்சம் அந்த கேப் கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் ஆயிட்டே வருது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. சரி, இப்ப நம்ம மெயின் டாபிக்கான கெட்ட வார்த்தை அப்படிங்கிறப்ப, கேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது அது ஒரு ஆங்கில வார்த்தை. நோன் டிப்ரடேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தையில இருந்து தான் வந்திருக்கு. பிரிட்டிஷ் காலத்துல அதை உபயோகிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்துல உழைப்பு மட்டுமே சுரண்டப்பட்டு, அதுக்கான நியாயமான கூலி கிடைக்காம கஷ்டப்படுற முட்டாள்கள இந்த ஒரு காலகட்டத்துல எப்படி ஒரு நகைச்சுவைக்குரிய வார்த்தையா கிட்ட அதாவது முட்டா பயலே அப்படின்னு திட்டுறது ஒரு சாதாரண வார்த்தை. அது நிச்சயமா ஒரு கெட்ட வார்த்தையே கிடையாது. ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வலி ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. பாருங்களேன், ஒரே ஒரு கெட்ட வார்த்தை. அந்த கெட்ட வார்த்தைய வச்சு ஒரு குறிப்பிட்ட சமூகமே மதமாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டது அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? அதுதான் நெசம். அதாவது 14வது செஞ்சுரியில ஒரு பரதவ பெண் பணியாரம் வித்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. பணியாரம் அப்படிங்கிறது ஒரு இரட்டை அர்த்த சொல். அதோடைய ஒரு அர்த்தம் ஒரு சாப்பாட்டு பொருள். இன்னொரு அர்த்தம் ஒரு ஒரு பெண் உறுப்ப குறிக்கிற மாதிரியான ஒரு சொல். அந்த இடத்துல இருந்த ஒரு சோனக வணிகர் இந்த பிள்ளைய பார்த்து பணியாரம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தப்பான அர்த்தம் வர்ற வார்த்தைய வச்சு கிண்டல் அடிச்சிருக்காங்க. இந்த பிள்ளை பரதவ பெண் அப்படிங்கிறதுனால இவங்க குழு கிட்ட ஓடி போய் சொல்ல ஒரு பெரிய கை கலப்பாக்கிட்ட பரதவர்களுக்கு பயங்கரமான அடியெல்லாம் கிடைச்சிருது. உடனே அவங்க அந்த காலகட்டத்துல ஆண்டுகிட்டு இருந்த போர்ச்சுகீஸ்காரங்க கிட்ட போயிட்டு இதை முறையிட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த மாதிரி எங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னு. போர்ச்சுகீஸ்காரங்களும் உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். ஒரே ஒரு முன் நிபந்தனை தான், அதாவது நீங்க மதம் மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அவங்களும் வந்து மதம் மாறி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒரே ஒரு கெட்ட வார்த்தை ஒரு பெரிய குழுவையே வந்து மதமாற்றத்துக்கு உட்படுத்த முடியுமா அப்படின்னா, அதுக்கான பெரிய சான்றாவே வந்து இன்னைய தேதி வரையிலும் இதுதான் இருக்கு. நம்ம சுந்தர ராமசாமி சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. கல்கி அவர்கள் வந்து நெறைய காதல் கதைகள்லாம் நம்ம டெஃபினட்டா படிச்சிருப்போம். பொன்னியின் செல்வன், இந்த வந்தியத்தேவன், குந்தவைலாம் வந்து நம்ம அம்மாக்கள் காலத்துல இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஒரு எமோஷன் வந்து பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஓ! காதல்னா அதுதான் காதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வந்து அவ்வளவு ஒரு அழகான காலத்த தாண்டி நிக்கிற காதல்கள பத்தி பேசியிருந்தாலும், அவருடைய புத்தகங்கள்ல ஒரு முத்தமிடுற சீனோ, ஒரு வேற மாதிரி சீனோ வந்து அவர் ஏன் எழுதினதே கிடையாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின வந்து எழுப்பியிருப்பாரு. முத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கே வந்து சப்ஸ்டிடியூட்டா இளமருவல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்திருக்கு. அதாவது அது ஒரு சாதாரண வார்த்தை தான். முத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு தப்பான வார்த்தையோ, இதான வார்த்தையோ கிடையாது. கேஷுவலா சும்மா சொல்லிக்கிற வார்த்தை. பட் அதுக்கே வந்து ஒரு சப்ஸ்டிடியூட் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து வியந்திருக்காரு. நம்ம சுந்தர ராமசாமி சார் அவர்கள் வந்து ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு. என்னன்னா, அந்த மொழிபெயர்ப்புல வந்து முலை அதாவது பிரஸ்ட்ட குறிக்கிற ஒரு வார்த்தை வந்து வரும். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சரி முலை அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணி கரெக்ட்டான அர்த்தம் வர்ற மாதிரி தான் எழுதி குடுத்திருக்காரு. என்ன ட்விஸ்ட் வந்துருச்சுன்னா, அந்த ஆசிரியர்கள் வந்து ஃபோன் பண்ணி, "அந்த முலைய மட்டும் நம்ம எடுத்தரலாமா?" அப்படின்னு உடனே, இவர் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தது குடும்பத்தோட நடுக்கூடத்துல உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. "முலையெல்லாம் எடுக்க முடியாது" அப்படின்ருக்காரு. "இல்ல நீங்க முலைய எடுத்து தான் ஆகணும்" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல அவ முலைய நான் எடுக்க முடியாது. அது இருந்துட்டு போகட்டும் சனியன்" அப்படிலாம் திட்டியிருக்காரு. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து சூழ்ந்துட்டாங்க. "என்னது? என்ன இவரு யார் முலைய போய் வெட்ட போறாரு? என்னடா இது?" அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட்டா இருந்திருக்கு. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து அவர் கதை வந்து ஒரு பத்திரிக்கைக்காக தான் எழுதியிருப்பாரு. பத்திரிக்கையில வந்து முலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரக்கூடாதுன்னு பேசின ஆசிரியரே கொஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறம் அதுல வந்து ஏகப்பட்ட நெறைய நெறைய விஷயங்கள்லாம் வந்து வந்திருக்கு. அதாவது இந்த காதல் ஆகட்டும், ஒரு சில வார்த்தைகள் உபயோகிக்கிறதாகட்டும், ஒரு வேற மாதிரியான ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அந்த பத்திரிக்கையே அண்டர்கோ பண்ணுச்சு. ஏன்டா நான் அந்த முலைன்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததா அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. இத ஒட்டியே வந்து இந்த தமிழ் பத்திரிகைகள்லலாம் வந்து ஏன் நம்ம தமிழ் பத்திரிகைகள்லாம் இப்ப கூட நம்ம சொல்லுவோம். அந்த காலத்து தமிழ் பத்திரிகைகள் மாரியெல்லாம் இல்ல. இப்போலாம் எல்லாமே மாறிருச்சு அப்டின்ட்டு. பட் அந்த ஒரு காலகட்டத்தில வந்து நெறைய எழுத்தாளர்கள் வெளிய தெரிஞ்சதுக்கு காரணமே வந்து பத்திரிகைகள் தான். நம்ம ஜெயகாந்தன் சார்லாம் வந்து அவருக்கு புத்தகங்கள்ல கிடைக்கிற புகழ தாண்டி ஆனந்த விகடன் பத்திரிகை மூலமா தான் நெறைய நெறைய பேருக்கு ஒரு பரிச்சயமாகி வீட்ல ஒருத்தரா மாறுனாரு. இதுக்கான சான்று வந்து ஆனந்த விகடன்ல அந்த கதைகள் எப்படி வெளிவந்ததோ, அதே மாதிரி தான் புத்தகத்திலயும் வெளியிட்டிருப்பாங்க. கடி ட்ரிக்ஸ் அதெல்லாம் வச்சு. அத பத்தி கூட நான் வந்து நம்ம சேனல்ல பேசியிருப்பேன். ஒரு ரீடிங் ராப்பப்ல வந்து ஜெயகாந்தன் சாரோட வந்து புத்தகம் பத்தி பேசியிருப்பேன். அண்ட் இது வீடியோல பேசுற இந்த கெட்ட வார்த்தைகள் பத்தியுமே வந்து தமிழ்ல இருக்க 10 கெட்ட வார்த்தைகள், அதோடைய ஒரிஜினல் அர்த்தங்கள், அதே மாதிரி வந்து கெட்ட வார்த்தை பேசுவோம் அப்படின்னு பெருமாள் முருகன் சாரோட ஒரு புத்தகத்த பத்தியும் நான் வந்து பேசியிருப்பேன். லிங்க்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டதுனா டெஃபினட்டா செக் பண்ணிக்கோங்க. இத தொடர்ந்தே வந்து ஒரு கவிதை உண்டு. அதாவது ஈரோடு தமிழன்பன் அவர்கள் வந்து ஒரு ஒரு விஷயம் எழுதியிருப்பாரு. வள்ளுவர் அவர்கள் கிட்ட போயி 2 விலைமதுக்கள் பேசுறாங்க. பேசுறப்ப என்ன பேசுறாங்க? அதாவது அந்த விலைமகள்கள் வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க. நீங்க வந்து இவ்ளோ விஷயங்கள் எழுதியிருக்கீங்க. எங்க ஆண்கள் வந்து இப்படி, எங்க பெண்கள் வந்து இப்படின்லாம் எழுதியிருக்கீங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் நீங்க குடுங்க. எந்த விலைமகளாவது அவ சம்பாதிச்சத வச்சு தன்னுடைய மகனுக்கு குபேரன் வீட்ல பொண்ணு கட்டுனாளா? இல்ல அவ சம்பாதிச்சத வச்சு ஒரு பெரிய மாட மாளிகைகள்லயும், கூட கோபுரங்கள்லயும் வாழ்ந்துட்டு இருந்தாளா? இல்ல அவ அன்றாட பிழைப்புக்காக அவ அத பண்ணிட்டு இருந்தாளா? அதாவது இந்த 2 பேருமே வந்து வள்ளுவர் அவர்கள பார்த்து நெறைய விஷயங்கள் கேட்குறாங்க. இது இப்படி, அது அப்படி. அதாவது நீங்க வந்து இதெல்லாம் எழுதியிருக்கீங்க. ஆனா ஏன் வந்து எங்கள மாதிரி ஆளுங்கலாம் உங்க கண்ணுக்கு எப்பயுமே வந்து ஒரு மாரி எளப்பமா தான் தெரியிறோம். நாங்க தான் வந்து அந்த ஆண்கள் எல்லாம் கெடுத்து குட்டிச்சுவராக்குற மாதிரி நாங்க வந்து ஆண்கள் கண்ல பட்டுட்டா ஆண்களுடைய கற்பே போயிரும். அவங்களுடைய வாழ்க்கையே போயிரும். அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வந்த பெண்கள் வாழ்க்கையே போயிரும்லாம் சொல்றீங்களே! ஆனா, நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நாங்க எவ்வளோ கஷ்டப்படுவோம். நீங்க வந்து அந்த வெளிப்புறமா அவங்க படுற கஷ்டங்கள பத்தி பேசுறீங்க. எங்க உடல்ல இருக்க காயங்கள் உங்களுக்கு தெரியுமா? அந்த காயங்கள் உடலோட சேர்த்து இந்த மனச எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வந்து பயங்கரமா பேசிட்டு போவாங்க. கடைசில வந்து வள்ளுவர்கள்ட்ட சொல்லலாம் செய்வாங்க. ஐயய்யோ! நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம். ஐயோ! ஐயா நீங்க வந்து எதுவும் சொல்லலைங்களா ஐயா? அப்படின்னு உடனே வந்து அவரு வந்துட்டு, ஐயோ! இப்ப நான் என்ன சொல்றது? அப்படின்ட்டு ஒரு மாரி ஒரு நிமிஷம் வந்து ஒரு மாரி ஸ்டன் ஆயி நிப்பாரு. அவர் உடனே ஐயய்யோ! இல்ல இல்லைங்கய்யா. நீங்க வந்து பொறுமையா இது பண்ணுங்க. எங்களுக்கு பதில் சொல்லணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது ஐயா. நாங்க வந்து கிளம்புறோங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிருவாங்க. இதுக்கு ஏதாச்சும் ஒரு விளக்கம் இருந்தா மட்டும், இந்த குரல்கள வந்து எங்க வீட்டு பக்கம் வந்துட்டு சொல்லுங்க ஐயா. நாங்க வந்து அவங்க கிட்ட சில விஷயங்கள் வந்து பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ வள்ளுவர் அவர்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து எழுதியிருக்காரு. அவர் வந்து டெஃபினட்டாவே வந்து ஒரு ஒரு மறுக்க முடியாத ஒரு ஆளுமை தான். அவர் வந்து எழுதின விஷயங்கள் காலங்கள தாண்டியும் நிற்கும்.
சுந்தர ராமசாமி சார் இதுலயுமே வந்து வள்ளுவர் அவர்கள பத்தி இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பாரு. அதே ஒரு இது கேட்டிருப்பாரு. இப்ப 1330 குறள் இருக்கு இல்லைங்களா? 1330 குறளையும் வந்து ஒருத்தன் மனப்பாடமா சொல்லிட்டான் அப்படின்னா, அவன் வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து தெரிஞ்சவனா, சமூகத்துக்கு வந்து அவன் வந்து ஒரு நல்ல மனிதரா அப்படின்னு உடனே இவரு ஒருத்தர்ட்ட கேட்கிறப்ப அவர் வந்து யோசிப்பாரு. ஆமா, கண்டிப்பா. பின்ன அதுல 1330ல அவ்வளவு விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இவர் வந்து ஒரு அதாவது ஒரு சாதாரண ஒரு லேமேன் டெர்ம்ஸ்ல ஒரு கேள்வி வைப்பாரு. இங்க பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனுக்கு வாழ்க்கையில என்ன வேணும்? அவன் வந்து குடும்பத்த பார்த்துக்கணும், ஒரு வேலைக்கு போணும், சம்பாதிக்கணும், எதிர்காலத்துக்கு சேமிச்சு வைக்கணும். அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறப்ப, நீங்க வந்து குறள்ல இருக்கிற பொருள்கள்லாம் சொல்றீங்களே, இது எப்படி காலகட்டத்துக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாரி கேள்விகள்லாம் வச்சு, அது ஒரு மாரி ருசிகரமான விவாதமாகவும் போகும். இதெல்லாம் தாண்டி நம்ம பாரதியார் அவர்கள் ஒரு ஆங்கில புத்தகம் வந்து எழுதியிருப்பாப்புல. அந்த ஆங்கில புத்தகம் வந்து பயங்கர வேகமா வித்து தீர்ந்திருக்கு. நெறைய பேர் இந்த புத்தகத்த பத்தி பெருமையாலாம் வேற பேசியிருந்திருக்காங்க. அப்ப அவரு வந்து ஒரு வார்த்தை சொல்லி திட்டியிருப்பாரு. ஒரு டேஷ் பசங்க நான் வந்து அந்த வார்த்தைய ஸ்க்ரீன்ல போட்டுர்றேன். டேஷ் பசங்க பாரு நான் வந்து என்னுடைய அதாவது இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கசக்கி பிழிஞ்சு பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதினேன். அத ஒரு பய படிக்கல. அதான் அது இல்லாம இப்படி ஒரு ஆங்கில புத்தகத்த மட்டும் படிக்க வர்றானுங்களே, இவனுங்கலாம் எங்க போய் என்ன அப்படின்னோனே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ! ஐயா நீங்களா இப்படி பேசுறீங்க? ஒரு மாரி என்னய்யா உங்க வாயிலருந்து இப்படியெல்லாமா வார்த்தைகள் வருது? அதாவது இத வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு வண்டியில போறப்போ வந்து யாராச்சும் ஒருத்தன் குறுக்க வந்துடுறான் அப்படின்னா, ஹஸ்பண்ட் வாயிலருந்து வந்து தகாத வார்த்தைகள் வர்றப்போ, அந்த ஒய்ஃப் வந்து, "என்னது நீங்களா? நீங்க இப்படிலாம் வார்த்தைகள் பேசுவீங்களா?" அது மிக சாதாரணமா வர்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு பெண்களை இழிவுபடுத்துற மாரி ஒரு வார்த்தை. "இந்தா வந்துட்டான் பாரு" அப்படின்ட்டு. ஆனா, அந்த வார்த்தை வந்து தமிழ்ல சொல்றப்ப எவ்வளோ தப்பா இருக்கு. அத சொன்னா வந்துட்டு நல்லா அற வாங்கிட்டு போயிருவோம். இந்த மாரி வார்த்தைகள்லாம் உபயோகிக்கிறப்ப. ஆனா, ஆங்கிலத்துல அதையே வந்து ஒரு டக் யூ அப்படின்னு சொல்றப்பயோ, இல்ல ஒரு 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 பாஸ்டர்ட் அப்படின்னு செல்லமா திட்டுறப்பயோ வந்து அது ஏன் ஒரு மாரி கூல் வேர்ட்ஸா வந்து மாறிருச்சு. நான் டக் யூ அப்படிங்கிறது சொன்னது அந்த வார்த்தைய தான். ஸோ அது வந்து ஒரு ஸ்லாங்காகவும், தமிழ்ல வந்து அது ஏன் வந்து ஒரு தப்பான வார்த்தையாகவும், ஒரு கெட்ட உறுப்பாகவும் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி கேள்விகளையுமே வந்து சார் வந்து எழுப்பியிருப்பாப்ல. இந்த முலை அப்படிங்கிற வார்த்தை சொன்னேன் இல்லைங்களா? இது இதுக்கே வந்துட்டு ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து ஒரு கட்டத்துல வந்து நானே ஐய்யயோ! என்னத்தடா பண்றது? ஒரு நல்ல புக்க நல்லபடியா மொழிபெயர்த்தேனா அப்படின்னு இருக்கா. இதுல போய் ஏகப்பட்ட எலர் நட்டு சொல்லி இழுக்குறானுங்க பாரு அப்படின்னு சொல்லி சாரே பயங்கரமாலாம் வந்து புலம்பி இருந்திருப்பாரு. இதுக்கு அடுத்ததா வந்து தமிழ்ல வந்து பூமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் இருக்காரு. அவர் வந்து வெக்கை அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு. நெறைய எழுதியிருக்காரு. வெக்கை அப்படிங்கிறது பயங்கர பாப்புலர். அதுதான் வந்து இந்த அசுரன் அப்படிங்கிற திரைப்படமா வந்து வெளிவந்தது. அந்த புத்தகத்திலே வந்து நெறைய அந்த ஒரு பாடியோட பிரைமரி ஃபங்ஷன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே எழுதியிருப்பாப்லாம். காலைல எந்திச்சா இங்க போனா, அங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாதாரணமா எழுதியிருப்பாப்ல. ஐயய்யோ! அதெல்லாம் ஏன் எழுதுறீங்க? ஏங்க ஒரு மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் எழுதாதீங்க அப்படின்னு உடனே, அது ஏன் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு? அது வந்து எல்லாருமே பண்ற விஷயம் தானே. இதெல்லாம் இருக்கிறப்ப நீங்க ஏன் அதெல்லாம் அப்படி ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அப்படின்னு சொல்லி அவருடைய நாவல்கள் மூலமாவே கேள்வியெல்லாம் வேற எழுப்பியிருப்பாப்ல. பட் இதுக்கு வந்து நம்ம கிட்ட கரெக்ட்டான ஒரு விளக்கம் இருக்கா? அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன்னா ஒரு ஒரு பொதுவா சொல்லுவாங்க இல்லைங்களா? சில விஷயங்கள தான் நம்ம சபையில பேச முடியும். சில விஷயங்கள் நம்ம வந்து எந்த ஒரு சபையிலயுமே வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இத வந்து அந்த மாதிரி ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த புத்தகம் நெடுகிலுமே வந்து சார் ஏகப்பட்ட டாபிக்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. பட் இந்த கெட்ட உறுப்புகள் அப்படிங்கிறத பத்தியும், அந்த பத்திரிக்கைகள், வள்ளுவர் அவர்கள் பத்தியும் சொன்ன விஷயங்கள் இது எனக்கு வந்து பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஸோ இத பத்தியே நான் இந்த வீடியோல அதனால தான் முழு வீடியோவா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். அண்ட் இந்த மாதிரி வார்த்தைகள் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? வார்த்தைகளுக்கு நிச்சயமா சக்தி உண்டு தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா என்ன பண்ணா வந்து இந்த வார்த்தைகளோட வீரியம் குறையும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சுச்சுன்னு சொல்லுங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் வீடியோ ஆஃப் 2025 ஐ திங்க். ஸோ விஷிங் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். அண்ட் நீங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் என்ன ஃபாலோ பண்ணி என்ன சப்போர்ட் பண்றதுக்கு தேங்க் யூ ஸோ மச். அண்ட் விஷ் யூ ஆல் அ கிரேட் நியூ இயர் அஹெட். தேங்க் யூ.